மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம். நான்லீனியர் திரைக்கதையோட 4வது பகுதி இது. இந்த சமூகத்தில் நம்ம பல்வேறு விதமான மனிதர்கள் கூடி வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம நினச்சிட்ருக்கோம் என் வாழ்க்கை என் கையில், நான் நினைக்கிறது தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம வாழ்க்கையை பல பேர் தீர்மானிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை அவங்க பாதிக்கிறாங்க. அது நம்ம ஒரு பெரிய சம்பவம் நடக்கிற வரைக்கும் நம்ம அதை உணர்றதே இல்லை. ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குறோம், எதிரில் வர்ற ஒருத்தர் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நம்ம லைஃப்பை ஒட்டுமொத்தமாக மாற்றிடலாம். நமக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை முழுசாக ஒருத்தர் மாற்றிட முடியும். அதே மாதிரி இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம மாற்றிட முடியும் நம்மளே அறியாமல். ஸோ ஒரு பஸ் டிரைவரோ, ஒரு ரோட்டில் போகிற ஒரு பைக் ஓட்டிகிட்ருக்கிறவரோ, ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறவரோ, அல்லது அதுக்கு ஒரு கடை வச்சுருக்கிறவரோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு செகண்ட் ஒரு விஷயத்தில் நம்ம தாமதமாக்குது, ஏதோ ஒன்று சீக்கிரம் நடக்க வைக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை விதவிதமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை பல அறியாத மனிதர்கள், நம்ம முன்பின் தெரியாத பல பேரோட வாழ்க்கையை நம்மளை கிராஸ் பண்ணி போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு மாபெரும் ஒரு வலைப்பின்னல் போல. இந்த சமூகமே பல மனித வாழ்க்கைகளோட வலைப்பின்னல். பல முன்பின் அறியாத மனிதர்களோட வாழ்க்கைகள் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. தினந்தோறும் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நம்ம அப்படி பல பேரை கிராஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதை ஒரு சினிமாவில் காட்சிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற முயற்சி பல திரைக்கதை ஆசிரியர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் மிகச்சிறந்த ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது இப்போ நான் லீனியர் ஃபிலிம் அப்படின்னாலே இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பின்னாடியுமே பிரிக்க முடியும் நான் லீனியர் ஃபிலிம்ஸ் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் நான் லீனியர் படங்கள்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் மிக அதிகமான படங்கள் நான் லீனியராக வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போது பல பேர் பல மனிதர்களோட வாழ்க்கையை கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இதை நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் மல்டிபிள் ஸ்டோரி லைன் ஸ்க்ரீன் பிளேன்னு நம்ம சொல்கிறோம். மல்டிபிள் ஸ்டோரி லைன்னா பல தனி மனிதர்களோட கதைகள் பின்னப்பட்டு போகிறது. ஸோ இதில் நமக்கு சில புரிதல் குழப்பங்கள் உண்டு. பொதுவாக தமிழ் சமூகத்தில் நிறைய பேர் எழுதும்போது நம்ம பார்க்குறோம், அவங்க ஆந்தாலஜியும் மல்டிபிள் ஸ்டோரி லைனையும் ஒன்றும் நினச்சிப்பாங்க. ஆந்தாலஜி வேறு, மல்டிபிள் ஸ்டோரி லைன் வேறு. ஆந்தாலஜிங்கிறது என்னென்னா பல குட்டி குட்டி கதைகள் ஒரு திரைக்கதைக்குள்ளே இருக்கும். ஒரு கதை தான், ஆனால் அதில் தனிப்பட்ட பல கதைகள் இருக்கும். நம்ம ஃபேமஸான ஒரு படம் 4 ரூம்ஸ்னு ஒரு படம் இருக்குது. ஒரு ஹோட்டலில் இருக்கிற 4 தனி ரூம்களில் 4 தனி வாழ்க்கை, 4 தனி பிரச்சனைகளை காட்டப்படும். அதை 4 வேறு வேறு டைரக்டர்கள் எடுத்தாங்க. இப்போ அது மாதிரி ஒரு படம் இருக்குது. மெடோனான்னு ஒரு சிங்கர்லாம் நடித்தாங்க முக்கிய ரோலில். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரூம் பாய் மாதிரி ஒரு கேரக்டர், அவன் இந்த எல்லா கதையிலையும் வருவான். எல்லா ரூமுக்கும் போயிட்டு வர்ற ஒருத்தன் தான். ஸோ இந்த ஒரு ஆள் தவிர மித்த எல்லாமே தனித்தனி வாழ்க்கை, தனித்தனி கதைகளாக இருக்கும். ஸோ இது மாதிரியான இதுதான் நம்ம ஆந்தாலஜின்னு சொல்கிறோம். ஏன்னா இது தனி கதைகள் தான். இது ஏதோ ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அதுக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்காது. தனித்தனியாகவே காட்டப்படும் அந்த கதைகள். இது நம்ம ஊருக்கு புதுசே கிடையாது. இது ரொம்ப பழைய காலத்தில் நீங்கள் திருவிளையாடல்னு ஒரு பழைய படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பல்வேறு திருவிளையாடல்கள் தான் அதில் கோர்க்கப்பட்டிருக்கு. இதோட கதையை அவங்க எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, ஒரு முருகன் ஒரு கேரக்டர், அவர் கோவிச்சுக்கிட்டு வந்துடுவார் பழம் கிடைக்கலன்ட்டு. தனியாக இருக்கும்போது ஔவையார் பேசுகிறாங்க. ஔவையார் அவருக்கு ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணி, ஸோ ஒவ்வொரு கதையாக போயிட்டு வரும். ஒரு கதை போயிட்டு வரும், திரும்ப ஔவையார்கிட்ட வரும், ஔவையார் பேசுவாங்க, திரும்ப அடுத்த கதையை சொல்லுவாங்க. ஸோ இப்படி பல கிளைக்கதைகள், தனித்தனி கதைகள். இந்த எல்லா கதையையும் இங்கே ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா கதையிலையும் சிவன் பார்வதி எல்லாம் ரிப்பீட் ஆவாங்க எல்லா கதையிலையும். ஸோ இந்த சிவனோட திருவிளையாடல்ன்ற மாதிரியான தோற்றம். ஸோ இந்த ஃபார்மேட் அதுக்கப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், பெரிய வெற்றி திருவிளையாடல். அதுக்கப்புறம் பல பக்தி படங்கள். இப்போ ஆதிபராசக்தின்னு ஒரு படம் இருக்கும். ஆதிபராசக்தியில் அந்த அம்மன் பொது, ஆனால் அந்த அம்மன் ஒரு ஏழை வீட்டில் கஞ்சி குடிக்க வரும். இன்னொரு பணக்காரோட ஒரு பிரச்சனை, அவரோட பிரச்சனை, இவரோட பிரச்சனை, வெவ்வேறு
வாழ்க்கைகள், வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு சம்பவங்களை இந்த அம்மன் போய் சால்வ் பண்ணுதுங்கிறது தனித்தனி கதைகள்லாம் வரும். ஸோ அதில் இந்த அம்மன் தான் பொதுவே தவிர தனித்தனி கதைகளும் செப்பரேட்டாகவே இருக்கும். இது ஒரு ஆந்தாலஜி தான். இப்போ அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து கமலஹாசன் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம். தங்கப்பன் மாஸ்டர்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணுது. ஸோ அந்த படத்தில் இதே ஃபார்மேட் தான். ஸோ இது இந்த பக்தி படங்களோட ஒரு பொதுவான ஃபார்மேட் இது. பல்வேறு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையை அந்த சாமி எப்படி நல்லது பண்ணிச்சு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஆந்தாலஜி. மல்டிபிள் ஸ்டோரி லைன்னா என்ன? மல்டிபிள் ஸ்டோரி லைன்ங்கிறது இந்த பல்வேறு கிளை கதைகள் சொல்கிறோம் இல்லையா, இந்த எல்லா கிளை கதைகளும் சைமல்டேனியஸாக நடக்கும். இந்த கதை நடந்துட்டு இருக்கும்போது அந்த கதையும் நடக்கும். ஸோ நம்ம எடிட்டில் இங்கே ஒரு விஷயம் நடக்கும், அப்புறம் அதை காட்டுவோம், அதுக்கு அடுத்ததை காட்டுவோம், அதை காட்டுவோம். எல்லாமே சைமல்டேனியஸாக பேரலாக நடந்துகிட்ருக்கும். ஸோ பேரலாக ஒரு ஸ்டோரி நேரேஷன், பல கதைகளும், அந்த கிளை கதைகள் ஒரு 4 கதை இருக்குன்னா இந்த 4 கதையும் பேரலாக நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து இதுவும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அதை கொஞ்சம் நேரம் பார்ப்போம், மாறி மாறி பார்த்துட்டு இருப்போம். இந்த 4 கதையும் கொண்டு போய் எண்டில் வந்து முடியும். ஸோ தமிழில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு படம்னா ஆரண்ய காண்டம். அந்த 4 கிளை கதைகளுமே பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கும். இது எல்லாமே பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஆரண்ய காண்டம் உட்பட பல மல்டிபிள் ஸ்டோரி லைன் படங்களுக்கு, அதாவது நான் லீனியராக சொல்லப்பட்ட படங்கள் எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக சொல்கிற ஒரு படம்னா பல்ப் ஃபிக்ஷன். ஸோ இந்த பல்ப் ஃபிக்ஷன் பற்றி தான் பண்ணுறோம். இது மல்டிபிள் ஸ்டோரி லைன் ஆனால் நான் லீனியர். குவென்டின் டரண்டினோவை பற்றி நம்ம ஒன்றும் விரிவாக சொல்ல வேண்டியிருக்காது. நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டைரக்டர் அவர். ஏன் குவென்டின் டரண்டினோ அவ்வளோ முக்கியமான நபராக மாறினார்னா, அவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சினிமாவை வந்து ஒரு மாதிரி இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ஒரு மரியாதையை உருவாக்குனார். அதாவது பெரிய ஸ்டூடியோ செட்டப்போ பல இதுகளோ பெரிய நடிகர்களோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டோட பலத்தில் அவர் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு 2 வருஷம் ட்ரை பண்ணி ஒரு படம் பண்ணார். ரிசர்வாயர் டாக்ஸ்னு ஒரு படம். அதுக்குள்ளே வந்து அதுக்கடுத்து கட்டத்துக்கு போவார். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மார்க்கெட்டில் அன்னைக்கு இல்லாத நடிகருக்கு, மார்க்கெட் இல்லாமல் ஆகி பழைய நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சுருவார். சம்பளம் கம்மி, ஆனால் அந்த நடிகர் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா பழைய ஸ்டார் அவர். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பழைய நடிகர்களை கொண்டு வந்து பண்ணிடுறது. ஒரு வகையில் அதை வந்து பட்ஜெட்டும் குறைச்சிடுவார். ஒரு இண்டிபெண்ட் ஃபில்மாக அதை பண்ணிடுவார். அவர் பண்ண 2வது படம் தான் இந்த பல்ப் ஃபிக்ஷன். அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயும் டயலாக்லேயும் தான் அந்த படம் நகருமே தவிர அதோட பிளாட் கதைன்றது வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் அவர் அதை எழுதுகிற விதத்தில் பல விஷயங்களை வந்து கோர்த்து வருவார். அது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கும். டரண்டினோ இது வரைக்கும் எடுத்த எல்லா படங்கள்லையுமே சிறந்த படம்னா பல்ப் ஃபிக்ஷன் தான். அது என்னன்னு பார்ப்போம். அந்த பல்ப் ஃபிக்ஷன் எப்படி அது அமையுது, அது எதனால் அது நான் லீனியராக பண்ணப்பட்டிருக்கு, அது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை கவனிப்போம். பல்ப் ஃபிக்ஷன் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு நாவல் மாதிரி ஒரு தன்மையை எடுத்துக்கிச்சுன்னா அது எபிசோடிக்காக பிரிச்சுக்கிச்சு. அது ஸ்க்ரீன் பிளேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5-6 பாகங்களாக எபிசோடுகள் மேலே பிரிச்சிடும். ஸோ ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்குற மாதிரி அவர் தலைப்பு கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இந்த பேட்டர்னை அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கதை போய்ட்டுருக்கு, கட் பண்ணி ஒரு தலைப்பு போட்டு இன்னொரு கதையை ஆரம்பிக்க முடியும். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாவல் படிக்கிற மாதிரி எபிசோடிக்காக பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் டரண்டினோ பண்ணுவார். ஸோ பர்பஸாகவே அந்த ஜம்பை அவர் ஃபீல் பண்ண வைப்பார். அதுக்கப்புறம் எங்கே விட்டாரோ அந்த இடத்த வந்து திரும்ப தொடுற இடம் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த வந்து ஒரு முழுமை வந்து அந்த படத்தில் இருக்கும். எங்கேயுமே வந்து எதுவுமே தேவையில்லாமல் ஒன்று இருக்காது. ஆனால் அது வரும்போது அது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக அதை கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். அவரோட நல்ல ஹியூமர் சென்ஸ், ஒரு பிளாக் காமெடி, இது எல்லாமே வந்து உலக சினிமாவே மாற்றிடுச்சின்னு சொல்லலாம் அந்த பல்ப் ஃபிக்ஷன் படம் மூலமாக. முக்கியமாக யூரோப்பியன் சினிமா அதை ரொம்ப ஃபாலோ பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பல்ப் ஃபிக்ஷனுக்கு வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் விருது கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு சினிமாவே இவரோட ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஸ்க்ரீன் பிளேவே ரெகுலராக அதை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அது மாற்றிச்சு. ஸோ இந்த கதையில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் காட்டுவார். அந்த சீன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காலை ஒரு மார்னிங்கில் ஒரு காஃபி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு கணவன் மனைவி. அவங்க கான்வர்சேஷன் ரொம்ப சாதாரணமான ஒரு புருஷன் பொண்டாட்டி கான்வர்சேஷன். ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்க 2 பேர் திருடர்கள். எங்கேயாவது போய் கொள்ளையடிப்பாங்க. சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போய் கொள்ளையடிக்க வேண்டாம், ஏன்னா அதில் நிறைய ஆபத்து இருக்குது, அவன் துப்பாக்கி வச்சுருப்பான், அல்லது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் ஜப்பனீஸு கொரியன்காரெல்லாம் கடை வச்சுருக்காங்கலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷனில் அவங்க என்ன திடீர்னு அவங்களுக்கு ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே
கொள்ளையடிக்கக்கூடாது அப்படின்ற ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதை யாருமே இங்கே ஒரு கொள்ளையை எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லார் கையிலையும் பர்ஸ்லையும் பணம் இருக்கும், கல்லாலையும் பணம் இருக்கும். ஸோ யாரும் நமக்கு சண்டை போடுறதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப சேஃபான இடம், ஒரு பிரச்சனை இல்லாமல் இதை ஆரம்பித்தா டக்கு டக்குன்னு காசை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு கன் எடுத்துகிட்டு ஒரு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி கத்திட்டு அவங்க கிளம்புவாங்க. அதுலேருந்து டைட்டில் வரும். ஸோ திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க திருடுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க இந்த இடத்துல கொள்ளையடிச்சா என்னன்னு தற்செயலாக அந்த முடிவுக்கு வராங்க. டக்குன்னு அவங்க கிளம்புறாங்கன்றது நிற்கும். ஸோ இந்த தற்செயலான்னு சொல்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இந்த படம் அதை பற்றி தான் பேசுது. இதுக்கு அடுத்து டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம 2 பேரை பார்ப்போம். அதாவது ஜான் ட்ராவல்டாவும் சாமுவேல் எல் ஜாக்சன். இந்த சாமுவேல் ஜாக்சனுக்கும் ஒரு பெரிய அதுக்கப்புறம் அவரோட கேரியருக்கு முக்கியமான படமாக பல்ப் ஃபிக்ஷன் அமைஞ்சுது. அது மாதிரி ஜான் ட்ராவல்டா வந்து 70ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் சினிமாவே நடிக்காமல் இருந்தவர் இந்த படத்துக்கு வந்தார். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புது கேரியரே உருவாச்சு இந்த படத்துக்கு அப்புறம் வரிசையாக படங்கள். ஸோ இந்த ஜான் ட்ராவல்டாவும் சாமுவேல் ஜாக்சனும் ஒரு பெரிய ஒரு டானுக்கு கீழே அடியாள்களாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த டான் வந்து ஒரு பெரிய ஆள், ஒரு மார்சலஸ் இன்னும் ஒரு கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஆள் ஒரு பெரிய டான், அவனுக்கு பயப்படுறாங்க இவங்க. ஸோ அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்கன்றது இவங்களோட எல்லாம் முழுக்க டயலாக்லேயே தான் டரண்டினோ சொல்லுவார். இந்த மார்னிங் அவங்க காரில் வந்திருக்கிறதே எதுக்காகனா ஒரு குரூப்பை போய் கொலை பண்ண போகிறாங்க. அவங்ககிட்ட இவங்களோட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை எடுத்துகிட்டு அவங்கள கொலை பண்ணணும். ஆனால் அவங்களோட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக. அந்த ஜான் ட்ராவல்டா ஆக்சுவலாக யூரோப்பில் இருந்து போயிட்டு கொஞ்ச நாள் சில வருஷங்கள் அவர் இங்கே இல்லை அமெரிக்காவில். ஸோ ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் பேசிட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப கேஷுவல் கான்வர்சேஷனில் தான் எப்போவுமே கதையை பில்ட் பண்ணுவார் டொரண்டினோ. ஸோ இதில் என்ன பில்ட் ஆகிட்டு இருக்குன்னா, இந்த மார்ஷலஸ் வாலஸ்ன்ற அவங்களோட டான் இருக்கான் இல்லையா, அவனோட ஒரு புது மனைவி, இப்போது புதுசாக ஒரு இளம் மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவளை வந்து இந்த ஜான் ட்ராவல்டாவை வந்து இந்த வீக்கெண்டில் இவர் ஊருக்கு போகிறதுனால, கணவன் ஊருக்கு போகிறதுனால மனைவியை வந்து எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போனோன்னு இவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னு ஜான் ட்ராவல்டா சொல்லுவான். ஸோ அதை பற்றி அவன் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது சாமுவேல் ஜாக்சன் சொல்லுவார், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அடியால் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தான். அவளுக்கு ஏதோ ஃபுட் மசாஜ், கால் மசாஜ் பண்ணதுக்காக அவனை இவன் கொண்டுட்டான், அதே நிலைமை உனக்கு வந்துட போகுதுங்கிற மாதிரியான ஒரு பயம் முறுத்தல் இருக்கும். அதாவது ஒரு காமெடியாக தான் அது பேசுவாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன இது வரும். அதாவது இந்த கதையில் பின்னாடி வரப்போகிற எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக அதில் போட்டுகிட்டே வருவாங்க. இப்போ இவங்க உள்ளே போனதும் ஒரு குரூப்பை அட்டாக் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப இளைஞர்கள், சின்ன பசங்க. இவங்க வந்து அந்த மார்ஷலஸ் வாலஸோட ஒரு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை இவங்க கொடுக்காம வச்சுக்கிட்டு ஏதோ பணம் கேட்டு ஏதோ மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க துப்பாக்கியோடு உள்ளே வந்து அவங்களெல்லாம் மிரட்டி அந்த பொருள் எடுக்காங்க. அந்த பொருளுங்கிறது ஒரு ப்ரீஃப் கேஸ். அந்த ப்ரீஃப் கேஸில் என்ன இருக்குதுன்னு படத்தில் காட்டப்படாது. அது ஜான் ட்ராவல்டா ஓப்பன் பண்ணுவார். ஆனால் கேமரா வந்து அவரோட ஃபேஸை தான் காட்டும். ஒரு கோல்டு கலர் லைட்டு வந்து அவர் முகத்தில் அடிக்கும். நமக்கு வந்து அதுக்குள்ளே என்னமோ இருக்குங்கிற மட்டும் தெரியும். அந்த பெட்டியை திறக்கும்போது அதுக்குள்ளே அந்த ஒரு எல்லோ லைட்டு, ஒரு வெளிச்சம் மட்டும் வரும். ஏதோ ஒரு அழகான பொருள், ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது அந்த பெட்டியில் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு ஃபீல் ஆகும். அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் நம்ம காட்டுவோம். இப்போ அந்த இளைஞர் குழுவோட தலைவன் மாதிரி இருக்கிறவன், அந்த குழுவில் இவங்களோட ஒரு ஆளும் இருப்பான். அவன் தான் இவங்க எங்கே இருக்காங்கன்ற இடத்தெல்லாம் சொல்லியிருப்பான் அவங்களுக்கு. ஸோ அவனும் இருப்பான். இப்போ இந்த தலைவன் மாதிரி இருக்கிறவன் இதை சமாளிக்க பார்ப்பான். இல்லைல்ல, இதை நான் கொடுக்கணுன்னு தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி, அவரை ஏமாற்றணுன்றது என் நோக்கம் இல்லைங்கிற மாதிரி பேச வரும்போது அவன் கேட்பான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் எவ்வளோ பெரிய டான்னு நீ என்ன இது பண்ணுறியாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் வந்து அவன் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பக்கத்தில் அந்த ஒரு சோஃபாவில் படுத்துருக்கவனை சுடுறது மாதிரி ரொம்ப அந்த சீனே வந்து நம்மளை இது ஒரு மாதிரி டென்ஷனோட உச்சத்திலே வச்சுருக்கோம். இப்போ அந்த தலைமை பேச்சடங்கி போயிருப்பான். இப்போது சாமுவேல் ஜாக்சன் வந்து அந்த ஃபேமஸான ஒரு டயலாக் பேசுவார். அதாவது இவனை மிரட்டுவார். அதுக்கு வந்து அவர் எப்பவும் வழக்கமாக பேசுகிற ஒரு டயலாக் இருக்கும். அது ஒரு பைபிள் வசனம். ஒரு பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டி
அவர் சுடுவார். ஸோ அந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து என்னை பகைக்கணும்னு நினச்ச ஒரு கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும். நீ இது பண்ணவங்களை வந்து நான் எதிர்த்து பழி பழி தீர்ப்பேன். அப்போ அவங்களுக்கு வந்து நான் தான் கடவுள்ன்றது அவங்களுக்கு தெரிய வருங்கிற மாதிரி ஒரு அந்த வெஞ்சன்ஸ், ஒரு ஆங்கர், அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் ஒரு ஃபெரோசியனான ஒரு காட் மாதிரியான டோனில் அந்த பைபிள் வசனத்தை சொல்லிவிட்டு அவர் ஷூட் பண்ணுவார். இப்போ அது சீன் அங்கேயே கட் ஆகிடும். அதோட ஃபர்தர் என்னன்றது நமக்கு காட்டப்படாது. அந்த சீன் பாதியில் நிற்கும். கட் பண்ணால் இந்த மார்சலஸ் வாலஸோட இடத்துக்கு வரும். அங்கே ஒரு குத்துச்சண்டை வீரன்னா ப்ரூஸ் வில்லிஸை காட்டுவாங்க. இது 3வது ஆர்டிஸ்ட் இதில் வர. இந்த ப்ரூஸ் வில்லிஸ் வந்து அவனோட நல்ல ஒரு பாக்ஸிங் ஆள். இந்த மார்சலஸ் வாலஸ்ன்ற டான் என்னென்னா மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணுறவன், சூதாட்டம், மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரியான அதுதான் அவனோட பெரிய பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அவன் சொல்லுவான், இந்த வர்ற போட்டியில் நீ தோற்றுறணும், நீ தோற்றுட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிடுங்கிற மாதிரி ஒரு டீல் அவர் பேசுகிறார். ஆனால் ப்ரூஸ் வில்லிஸ் வந்து இது வரைக்கும் தோக்கணும்னு விளையாட ஆள் கிடையாது, சீரியஸான ஒரு பிளேயர். ஸோ இவர் சொல்லுவார், உனக்கு இது தேவை, இந்த தற்பெருமையெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆனால் அது பேசுகிற டோன்லேயே பார்த்தா அவர் ரொம்ப ஒரு ஆணவத்தோட உச்சத்தில் இருப்பார். யார்? அந்த டான். ஸோ அவர் ஆணவத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து எதிரில் இருக்கிற ஆள்கிட்ட எதுக்குப்பா உனக்கு இந்த வீண் பெருமைலாம், இதை நான் பெருமை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த ஒரு சின்ன ஐரானி இருக்கும் அதில். இந்த குத்துச்சண்டை வீரன் வந்து ஒத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். ஒரு இதில் இப்போ பணத்தை கொடுப்பார். அந்த பணத்தை அவன் எடுத்துப்பான். பணத்தை எடுத்துகிட்டு போவான். இப்போ இதே சமயத்தில் இந்த 2 பேரும் அங்கே வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீனில் வந்த சாமுவேல் ஜாக்சனும் ப்ரூஸ் வில்லிஸும் அங்கே வராங்க. ஆனால் அவங்க வேறு ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அது முதல் சீனில் இருந்த ட்ரெஸ்ஸில் இவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ ஏதோ வந்து ஒரு பீச் வேர் மாதிரி ஒரு லூஸான ஒரு கலர்ஃபுல்லான பீச்சில் போடுற ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸோட, ஆனால் அந்த பெட்டியை அங்கே எடுத்தாங்க இல்லையா, அந்த பெட்டி அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ புரியாது, இப்போ நடுவில் என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும், ஆனால் என்னன்னு தெரியாது. ஸோ இப்போது இந்த ப்ரூஸ் வில்லிஸும் அந்த ஜான் ட்ராவல்ட்டாவும் மீட் பண்ணுற ஒரு சின்ன பார்கிட்ட அவங்க இருந்துப்பாங்க. அது சம்மந்தமே இல்லாமல் ஜான் ட்ராவல்ட்டா வந்து ப்ரூஸ் வில்லிஸை, அதாவது அந்த குத்துச்சண்டை வீரனை வந்து ஒரு அசிங்கமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி திட்டிடுவான் போகிற போக்கில். அவனுக்கு வந்து இவன் ஏன்டா அவன்கிட்ட இவ்வளோ கோவத்தை காட்டுறாங்கிற மாதிரி அவனுக்கு புரியாது. இப்போ அவங்க டான்ட்டு அந்த பெட்டியை கொடுக்க போகிறாங்க. இப்போ கட் பண்ணோம்னா இந்த ஜான் ட்ராவல்ட்டா ஏன் அந்த டென்ஷனாக இருக்கான்னா, அவனுக்கு வந்து அந்த டானோட இளம் மனைவியை வெளியில் கூப்பிட்டு போக வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் அந்த டான் வந்து ரொம்ப ஏற்கனவே ஒரு ஆளை கொண்டுருக்கான் அந்த பொண்ணுகிட்ட பழகினதுக்காக. நம்மளை எதுவும் பண்ணிடுவானோங்கிற ஒரு டென்ஷன் அவனுக்கு இருக்குது. இப்போ அவளை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இவன் போய் ஒரு போதை மருந்தெல்லாம் எடுத்துப்பான். ரெகுலராக போதை மருந்து எடுக்கிற ஒரு ஆளுவன். அதனால் இவனுக்கு வந்து அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு கதையும் அதில் சொல்லப்படும். இந்த மனைவின்றது உமா தர்மன் வந்து அவளும் ஒரு போதை மருந்து. ஒருத்தர் 2 வெவ்வேறு போதைகள் அதை வந்து அதில் காட்டப்பட்டிருக்கும். இவன் ஒரு ஹெராயின்னா, அவன் வந்து வேறு ஏதோ ஒரு போதை. டான்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட், அது ஒரு ஓல்டு ரெஸ்டாரண்ட். அங்கே போய் உட்காடுறாங்க, அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் அவங்களுக்குள்ள ஸ்லோவாக ஒரு பாண்டேஜ் க்ரியேட் ஆகும். அதில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வேறு நடக்கும். இவங்க 2 பேரும் அதில் போய் கலந்துப்பாங்க. அந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் வின் பண்ணிவிட்டு அந்த கப்போட திரும்ப வீட்டில் வந்து ட்ராப் பண்ணும்போது ஜான் ட்ராவல்ட்டாக்கு என்ன ஆகுன்னா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி க்ளோஸாக அவன்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டா. நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயம் வந்துடுது. ஸோ அவளை ஹாலில் இருக்க சொல்லிட்டு இவன் நேர பாத்ரூம்குள்ளே போயிட்டு கண்ணாடியை பார்த்துலாம் சொல்லுவான், எதுவும் பண்ணாத உடனடியாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வருவான். இதுக்குள்ளே அந்த உமா தர்மன் என்ன பண்ணிவிடுவான்னா, அங்கே இருக்கிற இவனோட போதை மருந்தை எடுத்துருவாள். ஆக்சுவலாக வெவ்வேறு போதை எடுத்தவங்க இவங்க இப்போ மாற்றி அவள் எடுத்துருவா. எடுத்த உடனே அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்துருவாள். இப்போ அவள் செத்துக்கித்து போயிட்டான்னா இவன் காலி. ஏன்னா இப்போ டானோட இளம் மனைவி அவளுக்கு எது ஆச்சுனாலும் இவனை அவன் உயிரோட விட மாட்டான். அந்த டான் மேலே உள்ள பயம் அவனுக்கு இருக்கும். ஸோ இப்போ இவளை எடுத்துகிட்டு ஓடி அலைஞ்சு அங்கே அவனுக்கு போதை மருந்து விற்ற ஆள்கிட்ட போய் அவற்றிருந்து அவளை க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு அவளை காப்பாற்றி கொண்டு வரும்போது அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கர இதுவாக இருக்கும். இவனும் இது வந்து தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிடாத
அப்படின்னு. அவளும் சொல்லுவா, ஆமாம் நீயும் இதை சொல்லிடாத, எனக்கும் என்ன இதை தெரிஞ்சால் அவன் என் மேலேயும் கோவப்படுவாங்கிற மாதிரி ஒரு இது. இந்த இடத்துல ஒரு மாதிரி அவங்களோட இவங்க 2 பேரும் கணவன் மனைவியோ காதலர்களோ இல்லை, ஒரு சின்ன ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் ஃபீல் ஆகும். அவன் கடைசியாக பார்த்துட்டு வெளில கிளம்பும்போது ஒரு ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜான் ட்ராவல்ட்டா போவார். ஸோ அதோட அந்த சீக்வன்ஸ் கட் ஆகும். இது எல்லாமே துண்டு துண்டாக இருக்குது, நீங்கள் அதுதான் கவனிக்கணும். அதில் இதுக்கப்புறம் நேராக வந்து ஒரு எபிசோட் வரும். அது வந்து கோல்டு வாட்ச் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வரும். ரொம்ப அருமையான ஒரு எபிசோடு அது. இங்கே வந்து இந்த ஒரு குத்துச்சண்டை வீரனை காட்டினாங்களே, ப்ரூஸ் வில்லிஸை. ஸோ இந்த ப்ரூஸ் வில்லிஸ் வந்து அவரோட சின்ன வயசு நினைவு ஒன்று ஒரு கனவு மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் வரும். ஸோ அந்த கனவுலேருந்து முழிக்கிறது தான் செய்யும். ஸோ சின்ன வயசு இதில் என்னென்னா, இவன் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பெரிய இராணுவ ஒரு தளபதி ஒருத்தர் இவனை வீடு தேடி வந்து, அவங்க அப்பா இராணுவத்தில் போன இடத்துல போரில் இறந்துட்டார். ஸோ அவர் கொடுக்க சொன்ன ஒரு பொருளை கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச், ஒரு கோல்டு வாட்ச் அதை அந்த பையன்கிட்ட கொடுக்குறதுக்காக வரும்போது அவர் இந்த வாட்சோட கதை என்னன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த பையனோட தாத்தாவோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கலந்துட்டுருப்பார், போர்க்களத்தில் இருந்திருப்பார். அவர் கட்டியிருந்த வாட்ச் இது, இந்த கோல்டு வாட்ச். அவர் வந்து இதை சாகும்போது தன்னோட மகனுக்கு கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த மகன், அதாவது இவரோட தாத்தா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு போயிருப்பான். அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அவர் பயங்கரமாக ஈடுபட்டிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து வரும்போது தன்னோட மகனுக்கு அந்த கோல்டு வாட்சை கொடுத்துருப்பார். அதை காப்பாற்றி கொண்டு கொடுத்துருப்பார். ஒரு ஜெயிலெல்லாம் இருந்து வந்தவர் அவர். செகண்ட் வேர்ல்டு வாரில் பிடிபட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்து இந்த வாட்சை அவ்வளோ காப்பாற்றி கொண்டு கொடுத்துருப்பார். ஸோ இப்போ இந்த ப்ரூஸ் வில்லிஸோட அப்பா, இந்த குத்துச்சண்டை வீரர் சின்ன வயசில் காட்டுறோம், அவரோட அப்பா வந்து இதை அவர் வச்சிட்டு இருந்தார். இந்த வாட்சை அவர் வியட்நாம் வாருக்காக போன இடத்துல வந்து வியட்நாமில் வந்து போரில் பிடிபட்டு கைதியாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கைதியாக இருக்கார். இந்த 5 வருஷத்தில் வந்து அவர் எந்த பொருளையும் தன்னோட வச்சுக்க முடியாது, அவங்க எல்லாத்தையும் பிச்சு எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து இந்த கோல்டு வாட்சை எப்படி பாதுகாத்திருப்பார்னா, தன்னோட ஆசன வாயில், தன்னோட பிரிட்டத்தில் பின்னாடி ஆசன வாய்க்குள்ளே வச்சு அவர் 5 வருஷம் அந்த கோல்டு வாட்சை காப்பாற்றுவார். எதுக்காக இதை காப்பாற்றுறாருன்னா, இது அவரோட தாத்தா அவர் அப்பா கொடுத்தது, இவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதை என் பையனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது என்னோட பரம்பரை பெருமை, இது என்னோட பரம்பரை இதுன்னு நினைக்கிறார். ஸோ இது வந்து தன்னோட மகனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவே இதை 5 வருஷமாக அதை காப்பாற்றுறாரு. அவர் ஜெயிலில் இருக்கும்போது, அதாவது போர்க்காலத்தில் சிறையில் இருக்கிறதுனா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு கொடூரமான இது. ரெகுலர் சிறை ஜெயிலெலாம் கிடையாது அது. ஸோ இதனால் அவருக்கு வந்து நிறைய வயிற்று பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் அதை காப்பாற்றுற ஒரு ட்ராவலில் அவருக்கு நிறைய வயிற்று பிரச்சனைகள்லாம் வந்து அவர் ஒரு நாள் இறந்துட்டார். இறக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட கைதிகளாக இன்னொரு சக கைதியாக இருக்கிற இந்த தளபதி, இந்த இராணுவ தளபதி கையில் இதை கொடுத்து, இதை எப்படியாவது என் மகன்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறார். ஸோ அவர் தான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வாட்சை வந்து 2 வருஷம் தன்னோட ஆசன வாயில் வச்சு காப்பாற்றுறாரு, ஒளிச்சி வச்சு காப்பாற்றி, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலையாகி அவர் நாட்டுக்கு திரும்பி வந்தபோது கொண்டு கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு கொடுக்கும்போது அந்த வாட்சோட இது என்னென்னா, உன்னோட தலைமுறையாக பரம்பரையாக உனக்கு இது வந்து சேருது, இது உன்னோட ஒரு பெரும் அடையாளம் போல், ஒரு பரம்பரை பெருமை போல் அவன் கையில் அது வந்து கிடைக்குது. அதை அவன் எடுத்துக்கிறான். ஸோ இங்கேருந்து அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதும் இந்த குத்துச்சண்டை வீரன் இப்போ குத்துச்சண்டைக்காக கிளம்பி போகிறான். ஆக்சுவலாக இப்போ நமக்கு தெரியும், இந்த டான் வந்து சொல்லியிருக்கான் நீ தோத்துறணுன்ட்டு. ஸோ இப்போ கனவுல நம்ம காட்டுறோம், அவனுக்கு ஒரு பெரும் பாரம்பரியம் இருக்குது. அவங்க அப்பா, தாத்தாக்கு அப்பா எல்லாருமே வந்து இராணுவத்தில் போய் பெரிய வீரமரணம் அடைஞ்ச ஒரு பரம்பரை. எங்கேயுமே வந்து தோற்கக்கூடாது, எதிரிகிட்ட கடைசியில் சண்டை போட்டு சாகணுமே தவிர பின்வாங்கக்கூடாது, தோல்வியை ஒத்துக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆள். ஸோ இப்போ இவன் வந்து குத்துச்சண்டைக்குள்ளே போகிறான். இந்த குத்துச்சண்டையை படத்தில் காட்டவே மாட்டாங்க, ஆனால் ஒரு கமெண்டேட்டரோட வாய்ஸ் மாதிரி ரேடியோவில் கேட்குற வாய்ஸாக நமக்கு அது சொல்லப்படும். ஸோ அந்த வாய்ஸில் என்ன தெரிய வரும்னா, அந்த சண்டையோட அடி பயங்கரமாக அவன் அடிச்சிட்டான். ஸோ இவன் தோக்கணும்னு டான் சொல்லியும் கூட அவன் அடித்து
போட்டான். அந்த அடித்த அடியில் அந்த எதிராளி இறந்தே போயிட்டான். ஸோ இவன் அவனை கொல்லணுங்கிறதுக்காக அடிக்கலை, அவ்வளோ வேகத்தோட இதோட அடிச்சிட்டான். அடித்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான். தப்பிச்சு போனவன் தன்னோட ஒரு ஃபோன் பண்ணி தன்னோட ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுவான். ஆக்சுவலாக அவனோட பிளான் என்னவாக இருக்குன்னா, இது வந்து ஒரு சூதாட்டம் நடக்குது இதை வச்சு. அதாவது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஒரு விஷயம் நடந்து இந்த குத்துச்சண்டையை வச்சு ஒரு பெரும் சூதாட்டம் நடக்குது. ஸோ இதில் வந்து தன்னோட ஃப்ரெண்டை வச்சு அந்த டானுக்கு அகேன்ஸ்டாகவே அவன் பெட் கட்ட வச்சுருப்பான். ஸோ டான் வந்து இவன் தோத்துருவான்ற மாதிரி கட்டியிருப்பான். ஸோ இது ஒரு பெரும் பணம் வந்து சூதாட்டத்தில் பந்தயமாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தோக்கதாக இருந்தவன் ஜெயிச்சதுனால இவனோட ஃப்ரெண்டு கட்டி அதை இவன் ஜெயிச்சிட்டாங்கிறது தெரியுது. இப்போ இவனுக்கு என்னென்னா இதை தப்பிச்சு வெளில ஓடணும் இந்த டான் கிட்ட. ஏன்னா டான் இவனை கொல்றதுக்கு வந்துடுவான் ஆளோட. ஸோ பிடிபற்றக்கூடாது, தப்பிச்சு இந்த ஊரை விட்டு போகணும், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அவனுக்கு. ஸோ இப்போது தன்னோட காதலியை தேடி போகிறான். காதலி ரொம்ப ரொம்ப இளம் பெண் தான் அவள். ஸோ இவனுக்கு அவனுக்குமான ஒரு அன்பான ஒரு லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதாவது ரொம்ப அவ்வளோ அன்பாக அவள்கிட்ட இருப்பான். அவள் இப்போ ஆக்சுவலாக இவனோட பிளான் படி திங்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டிலேருந்து பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாள். இவன் நேராக அந்த ஹோட்டலுக்கு போனால் அங்கேருந்து கிளம்பி அவங்க வெளியூர் ஊரை விட்டு போகணும். ஸோ இப்போ இந்த ஹோட்டலில் போய் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் தெரிய வரும் அந்த வாட்ச் மிஸ்ஸிங். ஸோ இப்போ எல்லா பொருளையும் எடுத்தவ வாட்ச் எடுக்கலை. ஸோ இப்போ திரும்பி போகவே முடியாது அந்த வீட்டுக்கு, ஏன்னா டான் கிட்ட மாட்டிப்பான். இப்படியே எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு போகணுமே. இந்த பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாது, ஏன்னா இந்த பொண்ணுக்கு இந்த வாட்ச் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிற கதையும் தெரியாது. அவன் வந்து அவளை திட்டமாட்டான், அவ்வளோ கோவப்படுவான். ஆனால் அந்த பொண்ணை திட்டமாட்டான். அவன் நேர கிளம்பி தன்னோட வீட்டுக்கு ரகசியமாக போகிறான். இவனை கொல்ல சொல்லி ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான் அந்த டான். அவன் எங்கே எவ்வளோ சிக்கலான இடத்துல எங்கே போய் ஒளிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை பார்த்து தேடி கொள்ளுங்கடாங்கிற மாதிரி அவன் ஆர்டர் போட்டான். இந்த சூழ்நிலை இவன் தன்னோட வீட்டுக்கே போகிறான். ஸோ பதுங்கி போய் பார்ப்பான், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அட பரவாயில்லையே, இங்கே யாருமே வரலையேங்கிற ஒரு இதில் அவன் போய் அந்த வாட்ச் எடுத்துருவான். வாட்ச் எடுத்தவன் கிச்சனில் போய் பசிக்கும் அவனுக்கு. அன்றைக்கி எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். கிச்சனில் போய் ஏதாவது சாப்பிட போகலான்னு பார்க்கும்போது தான் அதாவது ஒரு ப்ரெட்டு எடுத்து டோஸ்ட் போட்டுட்டு பார்ப்பான். அந்த கிச்சனில் ஒரு துப்பாக்கி இருக்கும், ஒரு பெரிய இயந்திர துப்பாக்கி. அதை கையில் எடுக்கும்போது தான் தெரியும் யாரோ இருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தன் பாதுகாப்புக்கு இருக்கான்னு தெரியும். யார்டா அதுன்னு பார்த்தா பாத்ரூம் டோரை திறந்துக்கிட்டு ஜான் ட்ராவல்டா வருவார். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, ஜான் ட்ராவல்டாவுக்கு வந்து அவர் அடிக்கடி அந்த போதை பழக்கத்தினால அவருக்கு பாத்ரூம் போகிற ஒரு இது இருக்கும். அவர் கன்னோட இந்த வீட்டுக்கு வந்து இவனை வந்தால் சுடுறதுக்காக வந்தவன் கன்னை வெளில வச்சுட்டு பாத்ரூம் போயிருக்காங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த டோஸ்டரில் இருந்த ப்ரெட்டு வந்து டப்புன்னு அந்த டோஸ்டர் டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். இவன் கையில் கன் இருக்கும், அந்த டப்புன்னு வந்த சத்தத்தில் எதேச்சையாக ஃபயர் பண்ணிவிடுவான். ஃபயரில் ஜான் ட்ராவல்டா இறந்துடுவார். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.